ஹாய் நண்பர்களே! இன்று காணும் பொங்கல். இன்னைக்கு சென்னையில் அமைதியாக இருக்கு. இன்னும் லீவெல்லாம் முடியவில்லை. இனிமேல் தான் லீவெல்லாம் முடிந்து ஓவராலா கிராமத்துக்கு போனவங்கலாம் வருவார்கள். கிராமங்கள் இன்று ஒரே மஞ்சரோட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கும், மாட்டு விளையாட்டுகள் நடக்கும் என்று விசேஷமாக இருக்கும். எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல அதிவேகமான விசேஷங்களா நடக்கும். மாட்டுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் குடுக்கும். அப்படி இருக்கிற இந்த டயத்துல நான் சென்னையில் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போது என்னுடைய பழைய நினைவுகள் கொஞ்சம் வந்தது. அதாவது மரியாதை என்பது நம் மனதுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா, இல்லை பிறருக்கு நாம அந்த மரியாதை செலுத்த வேண்டுமா என்று என் மனதில் ஒரு உதயம் ஆனது. அதை உங்களிடம் கூற நினைக்கிறேன். என் விஷயத்தில் எனக்கு எனக்கிட்டு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் கூறுகிறேன். அதாவது எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அப்ப நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஒரு குடிசை தொழில் கம்பெனி அது. அந்த ஒரு வருஷமாக நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு சிறிய ஒரு சொந்தமாக தொழில் பண்ணும் அளவுக்கு எனக்கு ஒரு மனதில் உதயமாகி, அப்போது என்னுடைய சூழ்நிலை கையில எல்லாம் காசுலாம் இல்லை. அப்ப என்னுடைய சம்பளமே ஒரு டயத்துல அந்த டைம்ல மாசமே 175 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் சேர்ந்து ஒரு 225 ரூபா கொடுத்தாங்க. நான் செலவழிக்கிறதுக்கும் அந்த சம்பளத்துக்கும் எனக்கு கிட்டத்தில் இருக்காது. இருந்த போதிலும் என் சொந்தக்காரரான என்னுடைய பெரியப்பார் பையன் ஒருவர் இருந்தார் அங்கே. அவரிடம் நான் கொஞ்சம் 500 ரூபா காசு வாங்கினேன். என்னிடம் ஒரு 500 ரூபா இருந்தது. அப்போது நான் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலிருந்து கற்றுக் கொடுத்து அந்த சொந்தமாக வாங்கிக் கொள்வதற்கு அவர் 1225 ரூபா கேட்டார். அந்த தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவர். அதை கொடுப்பதற்காகவே நான் இந்த சம்பளத்தை கணக்கு பண்ணி, அந்த ஒரு மாத சம்பளம் இருக்கும், என்னுடைய 500 ரூபா கையில் இருக்கும். என் பெரியப்பார் பையனுடைய ஒரு 500 ரூபா வாங்கி 1250 ரூபா கொடுத்துட்டு அந்த தொழிலை எடுத்து நம்ம சொந்தமாக செய்யலாம் என்று நான் நினைத்தேன். அந்த டயத்தில் என்னுடைய நேரமோ என்னமோ தெரியவில்லை, அங்கே ஒரு பொருள் திருடு போய்விட்டது. அவருடைய வீட்டில், என்னுடைய ஓனர்